இலங்கையிலிருந்து ஒரு எம்பி தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அண்ணனை தவறாக பேசி 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 இருக்கேன். அவனுக்கு என்ன குழப்பம்னு எனக்கு தெரியல. மக்களை மனுஷ பறவையா மிருக பறவையா எந்த பிறவின்னு தெரியல அவனை. ஏன் கேட்கேன்னா, நீ இப்போ இலங்கையிலிருந்து இங்க வந்து சீமான் அண்ணனை அவதூறா பேசக்கு என்ன காரணம்? அது எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா தாவேக அரசு இங்க வந்த பிறகு இவனோட பேச்சு அதிகமா இருக்கு. சீமான் அண்ணன் பற்றி தவறா பேசியது. ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயத்தை கரெக்டா பாருங்க மக்களே. 2009 காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சியில திமுக கூட இருந்து நம் தமிழின தலைவரை துரோகத்தில் வீழ்த்துச்சினோம். அதே போல இங்க தமிழ்னும் தமிழ் தேசியனும் பேசி வர எங்க அண்ணன் சீமான அதே மாதிரி தாவேக அண்ணன் திமுக இன்னைக்கு தாவேக தலைமையில காங்கிரஸ் மற்றும் இலங்கை அரசு ரெண்டுமே தமிழ் தேசியத்தை இங்க ஒழிக்கணும்னு ஆசைப்படுதுன்னு நான் நினைக்கேன். அதற்காக இந்த எம்பி தமிழ்நாட்டில் வந்து சீமான் அண்ணனை பற்றி அவதூறா பேசிட்டு இருக்கேன். இதுவே கடைசி வார்னிங். தமிழ்நாட்டில் இருக்க மட்டும் கிடையாது, உலக தமிழர்கள் எல்லாமே உன் மேல கொலை வெறியில இருக்கணும். புரியுதா? நீ எப்போ நீ ஒரு எம்பியா இருக்க, உன் பேக்கில் படைகள் இருக்கு, போலீஸ் படைகள். அதனால நீ தைரியமா பேசலாம். ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாள் நீ நாம் தமிழர் பிள்ளைகள்கிட்ட தமிழ் தேசிய பிள்ளைகள்கிட்ட போய் மாட்டிராத. எச்சரிக்கையா நான் உன்ட்ட சொல்லியேன். சத்தியமும் கொலவெறியில இருக்கணும். கொலவெறினா கொலவெறி. நீ பேசிய வார்த்தைகள் அவ்வளவுமே தவறான கேவலமான வார்த்தைகள் பேசிட. ஒரு தமிழுக்காக தமிழ் இனத்துக்காக மொழிக்காக போராடி வர ஒரு அண்ணனை சீமான் அண்ணனை இந்த அளவுக்கு அவதூறா பேச காரணம் என்னன்னு மக்கள் உங்களுக்கு எதை வேணும் என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சரியா மக்களே?